ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஏன் தண்ணீர் மேல நட அப்படின்னு சொன்னாரு? சொல்லுங்களேன், ஏன் பேதுருவை பார்த்து சொன்னாரு? பேதுருக்கு மட்டும் தான் என்ன இருந்துச்சு? ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆண்டவரே நான் வரட்டுமான்னு ஒரு. இப்ப நிறைய பேருக்கு பேதுரு மட்டும் நடக்கிறானே, நீனும் கேட்டா நீ என்ன பண்ணிருக்கலாம்? அப்ப நிறைய பேருக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்ப நிறைய பேருக்கு அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இப்ப இந்த 11 பேர் பேதுருவை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பேதுரு மட்டும் நடக்கிறானே. அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, பேதுருக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம். இந்த ஆண்டவரே நடக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோட அவன் கேட்டதுனால நடந்து வான்னு நான் சொன்னேன். நீயும் கேட்டிருந்தா 11 பேரும், நீங்க 12 பேரும் கேட்டிருந்தா 12 பேரும் கர்த்தர் என்ன செய்திருப்பாரு? தண்ணியில நடக்க வச்சிருப்பாரு. ஆனா விசுவாசம் யாருக்கு தெரியுமா? ஒருத்தனுக்கு தான். அப்போ வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை அபியாசப்படுத்த பேதுருவை போல விசுவாசம் இல்லை. அந்த வார்த்தையில நிலைத்திருக்க